இந்த பிசாசை நிறைய பயன்படுத்தாதீங்க, தேவைக்கு பயன்படுத்துங்க. இவங்கெல்லாம் ஏஐன்னு உசுப்பேத்துவாங்க. ஐ எம் a ரியல் டீச்சர். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இல்ல, ரியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்னு இருக்கு. ஆரைய தூக்கிப்பிடி, ஏஐ உன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். ஏஐக்கு அடிமையாகாத. வாய்ப்புகள் வரும், அடிமையாவதற்கான வாய்ப்புகள் வரும். ஆனாலும் அதை தாண்டி மனிதன் நிற்க வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய ரியல் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தி ஆக வேண்டும். அதை நோக்கிய பயணமாக உனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். கான்சன்ட்ரேஷன். உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது, உன்னுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது என்பதிலே நிதானம் கொள். ஃபர்ஸ்டா வர்றது பிரச்சனையே கிடையாது, ஃபர்ஸ்டாவே வந்துகிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. ஃபர்ஸ்டா எவன்லாம் வரானோ அவனெல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. சைன் பண்ண என் குழந்தைய, பெற்றோர்களை சைன் பண்ண கற்றுக் கொடுங்க. இங்க ஒரு பென் இருக்கு, இங்க ஒரு ஃபைல் இருக்கு, ரெண்டும் உங்க குழந்தைகளை தேடிட்டு இருக்கு. அந்த குழந்தை எதை பிடிக்குதோ அது கைக்குள்ள வந்துடும். ஃபைல் வந்துருச்சுன்னா கேபின் தட்டிட்டு போய் எவனாவது வச்சிருப்பான் பென், சைன் வாங்கணும். பெண்ணை பிடிச்சிட்டாங்கன்னா எவனாவது ஃபைல் எடுத்துட்டு உள்ள வரலாம், கையெழுத்து போடணும். ஆனா பிடிக்கிற பென் கிரீன் பென்னா இருக்கட்டும். வா, எதுவாக இருந்தாலும் வைய தலைமை கொள். வைய தலைமை கொள்ள வேண்டும் என்றால் சில குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கணும், சிலரை தியாகம் செய்யணும். இந்த ஆண்கள் இருக்கிறீங்கல்ல, பெண்களும் இப்ப வந்துட்டாங்க, ஆனா அவ்வளவா இல்ல. இந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள், குடும்பஸ்தர்கள், இந்த போனை நீங்க பயன்படுத்துற மாதிரி 8 மணிக்கு தானே வீட்டுக்கு வரீங்க, இதை சுவிட்ச் ஆஃப் பண்றது, கை தட்டினதெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க. பக்கத்துல ஹஸ்பண்டோட இருக்காருங்க, சும்மா கம்முன்னு இருக்குதுங்க. கை தட்டினா தப்பா நினைச்சுக்குவாரோன்னு நான் கேட்டேன், மேடம் பாத்ரூம் போகும்போது கூட ஏன் எடுத்துட்டு போறீங்கன்னு. அந்த சைக்காட்ரிக் சொன்னாங்க, பயமா மேடம் தனியா போறதுக்கு. நான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், நான் சொல்லவா, இதை தனியா விடுறதுக்கு பயம். நான் திரும்ப சொல்லுகிறேன், ரொம்ப சூட்சுமமான வார்த்தை சொல்றேன். நான் இந்த கருத்தை சொல்லிட்டு போறோம் தான் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் ஆகும், பரவாயில்ல சொல்லிட்டு போறேன். 2 நிமிஷம் ஆகும், கேட்டுட்டு போங்க. நாம் எல்லோரும் யார் தெரியுமா? ஒன்னும் இல்ல, அந்த பிள்ளைங்க ஏன் கத்துறாங்க தெரியுமா? அவங்களுக்கு முன்னால அந்த கேமராவை நகர்த்துறாங்க. அந்த குழந்தைகளுடைய முகம் அவங்களுக்கு தெரியும் திரையில, அதுக்கு சத்தம் போடுறாங்க. நான் நிறைய திரையில வர்றவன். நான் கீழே இறங்கி போனேன்னா நிறைய பேர் செல்போன்ல போட்டோ பிடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி செல்போன்ல போட்டோ பிடிக்கிறீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன். தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் நாம, திராவிட மண் இது. கொஞ்சம் சுயமரியாதையோடு இருங்க. எப்படி இருங்க தெரியுமா? போட்டோ பிடிக்கிறீங்கல்ல, போட்டோல தோன்றுனீங்கன்னா புகழோடு தோன்றுங்க, இல்லை என்றால் தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழோடு தோன்றுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க, சுயமரியாதையை சொல்லித்தாங்க உங்க குழந்தைக்கு. யாரையும் பார்த்து இப்படி பார்த்து வியக்காதன்னு சொல்லித்தாங்க. யாராவது இப்படி பார்த்து வியந்துட்டே இருந்தா நான் குழந்தை வியக்கிறவன் வளர்ந்துகிட்டே இருப்பான், இது கீழே பார்த்துட்டு கை தட்டிக்கிட்டே இருக்கணும், புரிஞ்சுக்க சொல்லுங்க. வியப்பது வீழ்ச்சின்னு சொல்லி கொடுங்க. புரிந்து கொள்ள வேண்டும், பணிவுடன் நடக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மாணவர்களுடைய முதல் தகுதி என்பதனை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லியும் சொல்லாமலும் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் கோலோச்ச வேண்டும் என்றால் இந்த தகுதிகள் வர வேண்டும். நான் பைபிள் ரொம்ப இதுவா படிப்பேங்க. நான் ஏதோ இது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்றதுனால சொல்லல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள். அது சொல்ற பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில சும்மா கேட்டு நடந்தாலே போதும். நீங்க அதுக்கு கிறிஸ்துவரா இருக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. நான் உண்மையா சொல்றேன் பாருங்க, திருக்குறளை படித்து திருக்குறளின் வழி நடப்பதற்கு தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உலகத்தில் யார் வேண்டுமானாலும் அதை படித்து கொண்டு வரலாம். வேதங்கள் அப்படித்தான். நான் ஒரு பையனை உங்களுக்கு சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, உங்க வயிற்றுல கடவுள் ஒரு கருவை கொடுத்தான்ல, அந்த கரு இப்ப குழந்தையா நிக்குது இல்ல, அந்த குழந்தைக்கு என்று ஒரு நோக்கத்தை இறைவன் வைத்திருக்கிறான்.
நோக்கம் இல்லாமல் குழந்தைகள் பிறப்பதே இல்லை. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. யாரையும் போல் ஆக்குவதற்கு முயற்சி செய்யவே செய்யாதீர்கள். என்கிட்ட வந்து கேட்பாங்க குழந்தைகள், மேடம் உங்களை மாதிரி பேசணும் மேடம். என்ன மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கிறேனே, என்ன மாதிரி எதுக்கு நீ பேசணும்? நிதியமைச்சராக வாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன் நிர்மலா சீதாராமன் மாதிரி வரணும்? எனக்கு தெரியல. பக்கத்துல உட்காந்து இப்ப கேட்டுக்குவேன் ராஜசேகர் சார் கிட்ட, ராஜ்குமார் சார். அவர்களாக வரட்டுமே. Don't compare yourself with anybody. It's a greatest insult for your own. Hitler. Don't compare yourself. You're unique. நீ ஒரு செடியில 2 பூ இருந்தா கூட 2 பூவும் வேற வேற பூ தான். ஒரே பூ கிடையாது. ஒன்னே கிடையாது, வேறதான். உங்ககிட்ட இருக்கிற சுண்டு விரல் இந்த 800 கோடி மக்கள் கிட்ட யாருக்கிட்டயும் இல்லை. உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. You're unique. நான் பைபிளை படிக்கிறேன். பைபிள்ல ஒரு கேரக்டர் வருது, சிம்சோன் அவனுக்கு பேரு. குழந்தைய வயிற்றுல கொடுத்த உடனே கடவுள் சொன்னாராம் அந்த அம்மாட்ட, நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, முடி வெட்டக்கூடாது குழந்தை பிறந்த உடனேன்னு. அப்ப அந்த குழந்தைக்கு திராட்சை ரசம் ஆகாது, முடிதான் அந்த குழந்தையின் பலம். இது ரெண்டும் அசிரீரி சொல்லிருச்சு. குழந்தை வளருது. ஷார்ட்டா முடிக்கிறேனா, குழந்தை வளருது. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. ஒரு எலும்பால ஒரு பெரிய சிங்கத்தையே அடிப்பான். முடி இப்படி இருக்கும், ஹேண்ட்ஸம் ஃபெலோ. அவன் மனசுல ஒரு சின்ன வார்த்தை விழுந்துருச்சு, ஒரு பொண்ணு. எல்லாருமே ஏன் தெரியுமா தப்பு பண்றாங்க? சோகமா இருக்கிறதுனால. நான் ஏன் குடிக்கிறேன்னு தெரியுமா? சோகம். யாரு இவனை லவ் பண்ணா, இவன் லவ் பண்ணானோ அந்த பொண்ணு சிம்சோனை லவ் பண்ணலையாம், சோகமாயிட்டான். அந்த மாதிரி சோகமாறதுதான் சாத்தானின் கூடாரம். ஒருபோதும் குழந்தைகளை சோக வயப்படுத்தி விடாதீர்கள். அந்த சூழலை அனுமதிக்காதீர்கள். நீதான்டா ராஜா என்று சொல்லி வளருங்கள். நீதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வந்த குயின் என்று சொல்லி அந்த குழந்தையை வளர்த்து பாருங்க. ஒருபோதும் உங்க குழந்தைய கீழே விழற அளவுக்கு செதைச்சிடாதீங்க. அவன் மனசுக்குள்ள அவனுக்கு சோகம் வந்துருச்சு. என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருந்தது அவனை சாவடிக்கிறதுக்கு. அவன் இருக்கிறதுனால அந்த சமூகத்தை அண்ட முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அவனை வெல்ல முடியல. அவன் ரொம்ப சோகத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு குடி பகை, குடிச்சிட்டான். அவனுக்கு ஒரு பொண்ணு வந்தா அவனோடு சேர்ந்து சுத்துறதுக்கு. அவ பேர் தெலீலாள். இப்போ இருக்கிற பசங்களுக்கு சொன்னா புரியும். பெஸ்டி, நாட் லவர், நோ வைஃப், நோ கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்டி. கூட சுத்திக்கிட்டே இருக்கும், எந்த பொறுப்பும் கிடையாது. நான் இங்க நிறுத்துறேன். எல்லார்கிட்டையும் சொல்றேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். Don't take anything for granted. Have gratitude. உங்ககிட்ட புருஷன் இருக்கா, உங்ககிட்ட புள்ள இருக்குதா, உங்ககிட்ட மனைவி இருக்கா, உங்ககிட்ட அம்மா அப்பா இருக்காங்களா, உங்ககிட்ட சொத்து இருக்கா, உங்ககிட்ட வண்டி இருக்கா, உங்ககிட்ட இளமை இருக்கா, don't take for granted. Have gratitude. உங்ககிட்ட இருக்கிற பல விஷயங்கள் பல பேர்கிட்ட இல்ல. உங்ககிட்ட இருக்கு, பயப்படு. பொத்திவை, அதை பாதுகாப்பாகவே. நான் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தெலீலாள் வந்தா, தெலீலாள் பேசுறா இப்போ சிம்சோன் கிட்ட. ஏய், என்ன இவ்வளவு பேர் அடிக்கிற? பெரிய ஆள் தான் நீ, சூப்பர். நான் பார்த்தேன் அந்த சின்ன குழந்தைகளை, ஒரு அஸ்ட்ரானர் வந்து நிக்குது, அதுக்கு கைத்தட்ட காணோம். ஒரு யூடியூப், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு, அதிருது கைத்தட்டு. பார்த்தேன், பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருந்தேன். பாருங்க, தெலீலால விலை பேசிட்டாங்க. 100 காசு தரேன். இந்த சிம்சோனுடைய உடம்புல எங்க இருக்கு சத்து? எதையோ அழிச்சு அவன் செத்துருவான், எதை அழிச்சு அவன் சாவான், எனக்கு சொல்லித்தான், உனக்கு 100 காசு தருவேன். வந்து பேசுறாங்க தெலீலாள். பைபிளை படிச்சு பாருங்க, நிலம் நகர்ந்தது. ஏய், எங்க அடிச்சா நீ சாவ கேக்குறாங்க. இவன் சிரிக்கிறான். ஏய், என்ன கயிறுல கட்டினா நான் செத்துருவேன் தெரியுமா? விளையாடுறான். யார்கிட்ட விளையாடுறது? கடவுள் கிட்டையா? கடவுள் கண்ட தாளந்து கிட்டையா? ஆசீர்வாதங்கள் கிட்ட விளையாடுவீங்களா? நான் இவ்வளவு பேச்சாளர் தானே, எதுக்காக இப்படி கையில புக்கு கொண்டு வந்திருக்கு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன்?
நானா பேசிட முடியாதா? Have gratitude, have fear. என்னுடைய ஒரு சொல் என் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும் என்கின்ற பயத்தோடு நின்று பேசணும், பிரார்த்தனையோடு நின்று பேசணும். எது வாயில வருதோ அதுல பேசிடக்கூடாது. இங்க அனுப்பிதான் இங்க வரணும். இந்த 6 இன்ச் இருக்குல்ல, அதுல கவனமா இருக்கணும். அவன் ரொம்ப விளையாட்டா என்னை கம்பியில கட்டினா நான் செத்துருவேன், போய் கம்பியில கட்டுறாங்க. அடுத்த நாள் கம்பியில கட்டினா செத்துருவேன், சாவுல வெறும் கயிறுல கட்டினாலே செத்துருவேன். அடுத்த நாள் கயிறுல கத்துறாங்க, சாகல. அவன் விழுந்து அழுகுறாங்க. படிச்சு பாருங்க, எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சிம்சோனை படிச்சிருங்க, உள்ள வளர்க்கறதுக்கு பயன்படும். பொருள்றா விழுந்து, நீ சொல்ல மாட்டியா, என்னை ஏமாத்துறியா, உன் உயிர் எங்க இருக்குன்னு தான் சொல்ல. அவ அழுறத பார்த்த உடனே மனசு அப்படியே வாடிருச்சு அவனுக்கு. ஏன் அழுவுற அப்படின்ட்டு மடியில போட்டுக்கிட்டான். மடியில போட்டுட்டு சொன்னானா, நான் சொல்வேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். இந்த முடி இருக்குல்ல, இந்த முடியல நிச்சயமா நிச்சயமா அம்மா மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமா, அப்படி எழுந்து உட்காந்து அவனை மடியில போட்டுக்கிட்டான். தலைமுடிய தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சொகத்துல பாவி பய தூங்கிட்டான். அந்த முடிய 7ஆ பிரிக்கிறான். ராத்திரி முழுக்க வேலை செய்து அவன் உறங்கியதற்கு பிறகு புள்ள மொட்டை அடிச்சிட்டான். காலையில் எழுந்திருக்கிறான் சிம்சோன். ஒரு கோழி குஞ்சை போல் உணர்கிறான். தன்னுடைய எல்லா தாளந்துகளும் அந்த பராக்கிரமும் போனதை உணர்கிறான். தெலீலாவை காணோம். பகைவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள், போய் சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைக்கின்ற பொழுது அவனுடைய கைகளை தூண்களில் கட்டி வைத்து அவன் கண்களை நோண்டி எடுக்கிறார்கள். குருடான சிம்சோன் இங்கேயும் அங்கேயும் he is roaring like a lion. என்ன பண்றது? போய் உள்ள போடுறாங்க. சிறைச்சாலையில் அழுகிறான். இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். நான் இங்கே நிறுத்துகிறேன். நாம் ஏதேனும் தவறு செய்தால் நம் பெற்றோர்கள் நம்மை மன்னிப்பார்கள், நம் தவறுகள் நம்மை மன்னிக்குமா? நம் தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை. போன கண்ணு போனதுதான். முடி வளருது, பராக்கிரமம் வருது. அவன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான், அவனால் அவர்களை வெல்லவே முடியவில்லை. கடைசியில் அவனை தூணில் கட்டி வைக்கிறார்கள். அவன் அப்படியே அந்த தூண்களை இழுத்துக்கொண்டு சிறைச்சாலை முழுவதுமாக அப்படியே அவன் மீது விழ 1000ற்கும் மேலான தீமையானவர்களுடன் சிம்சோனும் இறந்து போனான் என்று பைபிள் கதையை முடிக்கிறது. கடைசியா ஒரு ட்ரிபியூட் மட்டும் கொடுக்குது. அவன் உயிரோடு இருந்து கொன்ற தீமையானவர்களை விட அவனோடு சேர்ந்து இறந்த தீமையானவர்கள் அநேகம்.